ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் வாங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 2ஓட எபிசோட் 8 பிரேக் டவுன் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுன் கூட இறங்கிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்னு எடுத்துட்டிங்கன்னா ஆக்சுவலி 6வது எபிசோடு நடுவில் எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜேன் ஃபோக்கஸ் நம்ம 11 ஃபோக்கஸ்டாக போயிடுச்சு. 6வது எபிசோடு எங்கே முடிஞ்சோ அங்கேருந்து இது கண்டினியூ ஆகுது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள வந்து எல்லா அந்த டெமோ கார்கன்ஸ் ஆர் டெமோ டாக்ஸ் எல்லாமே இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. வெளியே வந்து அங்கே இருக்கிற கண்ணாடியை போட்டு உடைக்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, இது பாலிகார்பனேட் அப்படின்னு சொல்ல பார்த்தா போட்டு உடச்சிக்கிட்டு ஆளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காது. ஒரு பேச்சுக்கு சொன்னால் மனுஷ பயில மாதிரி ஆளை கூப்பிட்டுருச்சியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பூரா பயில ஆளை கூப்பிட்டு விட்டு அந்த இடத்துல மொத்தமாக கண்ணாடியை போட்டு உடைக்குதுங்க. எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. எஸ்கேப் ஆகும்போது அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி உடச்சிட்டு வெளியே வந்துருச்சுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வில்லை காட்டுறாங்க. வில் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த ஸ்பையா. ஸோ இப்போ அந்த மைண்ட் ஃப்ளேயரோட ஸ்பையாக தான் வில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கான். இது கிட்டத்தட்ட அவனை கொஞ்சம் கொஞ்சமாக பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, பேய் பிடிக்கிற மாதிரி. இவனை நம்ம மயக்கம் போட வைக்கணும், இவன் தான் அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் வர வச்சிருக்கான், இவனை ஏதாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல ஜாய்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க வில் கிட்ட. நீங்கள் அம்மா அப்படின்னு மொட்டையாக சொல்கிறான், நீங்கள் அம்மா அப்படின்னு. ஸோ இவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் போட வச்சிடுறாங்க. இப்போ அவனை தூக்கிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் ஜிம் ஹாப்பர் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ரூமில் செக்யூரிட்டி ரூமில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் மூலமாக சிசிடிவி கேமராவில் மொத்த லேபையுமே அங்கேருந்து தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ மொத்த லேபுக்கும் கரண்ட் கட் ஆகி போச்சு. அடுத்த டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க, சாப்டர் 8 த மைண்ட் ஃப்ளேயர். மைண்ட் ஃப்ளேயர்ன்ற பேரில் இந்த எபிசோடில் தான் அது கொடுத்துருந்துருப்பாங்க. அண்ட் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி விட்ட தான் காட்டுறாங்க. பில்லி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அண்ட் ஸ்டெப் மதர் கூட தான் வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அவங்க பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸை தான் சொல்கிறாங்க. மேக்ஸ் எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்குலாம் தெரியாது, அவன் எங்கே போனால் எனக்கு என்ன, அவன் ஏன் தங்கச்சிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ நான் ஒரு டேட்டுக்கு போக ரெடியார் அப்படின்னு சொல்கிறான். டேய் டேட்டையெல்லாம் கேன்சல் பண்ணு, ஒழுங்காக போய் நீ அவளை கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க அப்பா அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான். ஏண்டா அண்ட் அவன் லிட்டரலாக அழுந்துட்டான் தானே? எஸ், அழுந்துட்டு இருக்கான். ஏண்டா கந்துவட்டி கோவிந்தா, நான் அவனை பெரிய ரவுடின்லடா நினச்சேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஒரே அடிக்கு பொசுக்குன்னு அழுந்துட்டான். வெளில என்னவோ எப்போ தான் தெரியுது அவன் அப்படி இருந்துட்டு இருக்கான்னு. ஸோ ஒரு அப்யூசிவான ஃபாதர் மரியாதை கூட அடித்து மிரட்டி தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். வெல் ஓகே, எல்லாருக்கும் அப்போ பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டீவை காட்டுறாங்க. பசங்களோட சுற்றிட்டு இருக்கான். நம்ம டஸ்டின், லூக்கஸ் அண்ட் மேக்ஸ் 3 பேத்துக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த டெமோகார்கன் வளர்ந்துச்சு, அது தான் ஸ்கின்னை ஷெட் பண்ணி வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது இப்போ முழுசாக வளர்ந்துருச்சு, இன்னும் கூட வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அது மியூஸை கொண்டுருச்சு அப்படின்றான். மியூஸ்னா அதை டஸ்டினோட போன அது கொண்டுருச்சு சொல்லிட்டு இருக்கான். என்னடே அப்போ நீ இதை வீட்டில் வச்சிருந்தியா? டேடே நான் அதை சொல்லணும்னு நினைக்கல, அது அப்படி ஆகிப்போச்சு, அதெல்லாம் விடு அப்படின்னு மாதிரி அவங்க அந்த பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. தூரத்தில் அந்த மான்ஸ்டர்ஸ் கத்துற சத்தம் கேட்குது. அது ஸ்டீவ் நோட் பண்ணிடுறான். டேய் வாய் முட்டையும் கூட வாங்கடா அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க போயிட்டு இருக்க. அவங்க இப்போ ஹாக்கின்ஸ் லேபை பார்த்துடுறான். லூக்கஸ் அதை பைனாகுலரில் பார்த்துட்டு ஹாக்கின்ஸ் லேப்ல தான் அந்த சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இப்போ லேபுக்குள்ளே காட்டுறாங்க. அந்த எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்களே. ஸோ டாக்டர் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு எக்ஸிட் தான் இருக்குது. ஆனால் பவர் கட் ஆகிருக்கு. பவர் எப்படியாவது திரும்ப வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல அது பவர் வர வைக்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அது பேஸ்மெண்ட்டில் இருக்குது. அங்கே போய் நம்ம பிரேக்கர்ஸை ரீசெட் பண்ணோம் அப்படின்றான். அது எப்படா சரி பண்ணுறது அப்படின்னு கேட்க அங்கே போய் நீ அதை மேனுவலாக தான் ஓவர் ரைட் பண்ணணும், உனக்கு பேசிக் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி பேசிக்ன்றது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ், எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி இரு நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாபா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. பாப் தான் கேட்பார் இது எல்லாத்தையுமே. ஸோ பார்த்தீங்கன்னா நானே போய் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ் கந்தத்தில் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போயிட்டு இருக்காங்க. அண்ட் ஆந்தி வேலை இந்த ஒரு சோல்ஜர் எடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற வாக்கி டாக்கி கண்ணையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கீழே போயிட்டு இருக்காங்க. அவர் கண்ணையும் கீழே கொடியை தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் நான்சி அண்ட் ஜானத்தன் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹாக்கின்ஸ் லேபோட கேட்டு கிட்ட வந்துட்டாங்க. ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க, பவர் வரல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் அந்த பக்கம் நான்சி என்ன சொல்கிறா, ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்க. காட்டுக்குள்ளேருந்து யாரோ டார்ச் லைட் பிடிச்சி வந்துட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்ம பசங்க தான் ஸ்டீவோட வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்க நாங்கள் மைக்கை தேடி வந்தோம் அப்படின்னு சொல்ல அவன் உள்ளே இல்லையே அப்படின்னு கேட்க அந்த பக்கம் அந்த மாஸ்டர்ஸ் கத்துற சத்தம்லாம் கேட்குது. ஆத்தி உள்ளதாக இருக்கானோ அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. இப்போ பாப் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே இறங்கி அந்த பேஸ்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்காரு. அண்ட் பயப்படாதடா பாபு, நீ தானடா பாப் சூப்பர் ஹீரோ, வாடா போய் பாடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக அவர் அங்கேருந்து அந்த மெயின் பவர் கிட்ட போயிட்டாரு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டுட்டாப்ல. அண்ட் பேசிக் லாங்குவேஜ் மூலமாக எப்படியோ டோர்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டாரு. அண்ட் இப்போ வெளியே பவர் வந்ததை பார்த்துட்டு வெளியே இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ண பார்க்க ஜானத்தன் அமுக்குறான், ஓப்பன் ஆகலை. டஸ்டன் வந்து அமுக்குறான். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அவர் இந்த பேசிக் லாங்குவேஜ் வச்சு எப்படியே பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் பண்ணி விட்டுறாரு டோரை. பார்த்தியா அப்படி ஓப்பன் ஆச்சு பார்த்தியா, நான் கைப்பட்டதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ்டின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ படிக்கட்டுலேயே அதுங்க சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஆன் பண்ணி விட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா அதை டைவர்ட் பண்ணி இவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஸோ பசங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க. டாக்டர் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காரு. ஏதாவது பிரச்சனை நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இப்போ வெளியே அவன் மற்றவங்களாம் வந்துட்டாங்க. பட் பாப் பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. பாப் எங்கடா இருக்காரு அப்படின்னு சொல்ல இப்போ டாக்டர் தான் அவருக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு. பட் பாப் அன்ஃபார்ச்சுனேட்லி கன்னை உள்ளே வச்சுட்டு வந்துட்டாப்ல. அண்ட் இப்போ அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா டாக்டர் குறுக்கு ஒரு டெமோகார்கனுக்கு அந்த பக்கம் போகாத, பக்கத்தில் இருக்கிற ஒரு க்ளோசெட்டில் ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்ல அவருமே ஒளிஞ்சிக்கிறாரு. அண்ட் பார்த்தீங்கன்னா அது
வந்து பார்த்துட்டு எப்படியோ டோரை விட்டு போயிடுது. ஒரு வேளை நீ வெளியே வரலாயா, எப்படியாவது ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல பாப் வெளியே வரும்போது அந்த இடத்துல இந்த ஒரு சைடில் இந்த ஒரு குச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தொடப்பக்கட்டன்னு நினைக்கிறேன். அந்த குச்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த இடத்துல இருந்து விழுந்து சத்தம் கேட்டு அது இந்த பக்கம் திரும்பிடுச்சு. இவனை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. ஓடுறா அப்படின்னு சொல்ல அவன் அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கான். ஓடி எப்படி பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான். ஜாய்ஸையுமே மீட் பண்ணிட்டான். பட் சைடில் வேற எங்கேயும் வந்து இன்னொரு டெமோகார்கன் வந்து அவனை பிடிச்சிருச்சு. அண்ட் உள்ளேருந்து வந்ததுமே 2-3 சேர்ந்து டோரை உடச்சிருச்சுங்க. நம்ம ஹாப்பருமே வந்து ஷூட் பண்ணுறாரு. பட் கூட்டம் அதிகமாகிடுச்சதுக்கப்புறம் முடியாது. அதனால் ஜாய்ஸ் அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தால் அங்கே ஜானத்தன் கார் எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ அவங்க காரில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அண்ட் பசங்க நம்ம ஸ்டீவையெல்லாம் கூப்பிட்டுட்டு நம்ம ஹாப்பர் அந்த போலீஸ் வேன்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. பாவம் பாபு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுங்க அவனை பிரித்து மெஞ்சு தின்னுக்கிட்டு இருக்கு. நல்ல கேரக்டருங்க. உண்மையிலே அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பொசுக்குன்னு போட்டு தள்ளிட்டாங்க. சரி விடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பக்கம் ஜாய்ஸ் வீட்டை காட்டுறாங்க. இப்போ எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. பேக்கப்புக்காக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இவர் ஃபோன் பண்ணியிருக்கார் ஜிம் ஹாப்பர். அண்ட் இப்போ ஜாய்ஸை காட்டினா பாப் செத்தை நினச்சி அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பசங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பாப் தான் வந்துட்டு ஹாக்கின்ஸ் ஏவியோட ஃபவுண்டர். அவர் செம்ம புத்திசாலி. அவர் தான் அந்த ஃபண்டிங்கே ஃபஸ்ட்டு ரைஸ் பண்ணார் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், அவர் சாக வேஸ்ட்டாக கூடாதுன்னு சொல்ல இப்போ நம்ம என்ன தாண்டா பண்ணுறது, அந்த டெமோடாக்ஸை கொல்ல முடியும் அப்படின்னு கேட்க இங்கே தான் அதுக்கு டெமோகார்கன் டாக்ஸ் டெமோகாக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுங்களுக்கு பேர் வைக்கிறான். சரி இப்போ அதுங்களுக்கு எப்படி தாண்டா அழிக்கிறது அப்படின்னு சொல்ல அதுங்க ஒரு ஆர்மியே இருக்குடா. ஆர்மி, ஆமாம் அவனோட ஆர்மினா யாரை சொல்கிற நீ, அவன் தான் வெளில கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுதான் சொல்லிட்டு அந்த டிராயிங் எடுத்து காட்டுறான். ஸோ இப்போ இதை அழிச்சிட்டா கண்டிப்பாக அதுங்க எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்க. அந்த ஷேடோ மான்ஸ்டர் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் பிரெயின், இதை அழிச்சிட்டு அதெல்லாம் அழிஞ்சிரும்னு சொல்ல மைண்ட் ஃப்ளேயர் மாதிரி அப்படின்றான். ஸோ மைண்ட் ஃப்ளேயர்ன்றது ஆக்சுவலி ஒரிஜினல் மைண்ட் ஃப்ளேயர்ன்றது ஆக்சுவலி டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் தான். அதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மைண்ட் ஃப்ளேயர் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு மான்ஸ்டர் இருக்குது. அது லித்திட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் அந்த பசங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு இதை சொல்லிட்டு இருக்காங்க. இதை ஒரு மெட்டஃபராக தான் சொல்கிறேன். அண்ட் அது வந்துட்டு ஒரு பிரெயின் மாதிரி அது தன்னை சுற்றி இருக்கிற எல்லா ஆர்கனிசம்ஸையும் கவர் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் மற்ற ரேசஸ் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணுது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ இதை அழிச்சிட்டா நம்ம அதையும் அழிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன தான் பண்ணுறது, பேக்கப் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது, அப்படி அதுங்களை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, நம்மளால் எப்படி கொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்க. ஜாய்ஸ் வந்து எப்படியாச்சும் நம்ம அதில் கொன்னே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுங்களை எப்படி பார்த்தீங்கன்னா மைக் என்ன சொல்கிறான்னா அதுங்களை அழிக்க தெரிஞ்ச ஒரே ஆள் நம்ம வில்லு தான். வில்லுக்கு அதுங்களை எப்படி அழிக்கும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மேக்ஸ் என்ன சொல்கிறா, இப்போ யோனச்சன் என்ன பண்ணுறது, அவன் தானே அந்த மைண்ட் ஃப்ளேயரோட ஸ்பை அப்படின்னு சொல்ல. ஸோ ஸ்பையாக இருந்தால் அவன் எங்கே இருக்கானே தெரிலனா அவனால் எப்படி ஸ்பை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஷெட் இருந்துச்சுல, ஷெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி போட்டு மொத்தம் அந்த ஷெட்டையுமே கவர் பண்ணிவிட்டு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இவனை ஒழிச்சு வச்சிருக்காங்க. வெளில பார்த்தீங்கன்னா இப்போ முழிக்க வச்சுட்டு அவங்ககிட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு என்னை விடுங்க எதுக்கு கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டில் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா தம்பி ஃப்ரெண்ட் நம்ம மைக்கன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவனை ஏதாச்சும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த பேய் படங்கள்லாம் வரல, டே நான் உன் பையன்டா, நான் உன் அப்பாடா, எனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் அவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது பேசி அவனை மாற்றிடலாம் அப்படின்னு பார்க்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா முடியல, என்னை விடுங்க அப்படின்னு தான் அவன் ஸ்டில் சொல்லிட்டு இருக்கான். பட் சைடில் அவன் அந்த சேரை தட்டிக்கிட்டு இருக்கான். என்ன சேரை தட்டுறான் அப்படின்னு சொல்லி ஹாப்பர் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் தான் அவருக்கு தெரியுது அவன் மார்ஸ் கோடில் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மார்ஸ் கோடை டீகோட் பண்ணி பார்த்தா அதில் ஹியர் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே தான் இருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு ரேடியோ போட்டு பாட்டை போட்டு விட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ அவங்க ரேடியோ மூலமாக அவன் மார்ஸ் கோடை கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக் பண்ணிட்டு இருக்கான். அந்த மார்ஸ் கோடை டீகோட் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கேட்டை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கேட்டை க்ளோஸ் பண்ணுறதா, என்ன கேட்டை க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா சைடில் ஃபோன் அடிக்குது. என்னடா அது திடீர்னு ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் ஆஃப் பண்ணிடுறாங்க. திரும்ப ஃபோன் அடிக்க ஒரே ஃபோனையே பிடிங்கி போட்டுடுறாங்க. பட் சத்தத்தை எப்படியே பார்த்தீங்கன்னா அவன் கேட்டுறான். கேட்டுட்டு இப்போ கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அந்த டெமோ டாக்ஸ் அந்த இடத்துல வர வச்சுட்டு இருக்கான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதுங்க இந்த வரது அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அவனுக்கு எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கோசியை குத்தி விட்டு அதுங்க இங்கே வந்துகிட்டு இருக்குங்க, எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்னெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரும் ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. அண்ட் வெளியே ஒரு டெமோ டாக் சுற்றிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டை அப்படியே சுற்றி வர மாதிரி காட்ட டக்குன்னு ஜன்னலை உடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து விழுது. சேவே இல்லாமல் இருக்குது, என்னடா செத்து போச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உண்மையிலேயே செத்து இருக்குது. அண்ட் இப்போ டோர் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகுது. அதுவாக ஓப்பன் ஆகி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யாரோ நடந்து வர மாதிரி காலை மட்டும் காட்டுறாங்க, மிஷ்கின் படத்தில் வர மாதிரி. அண்ட் இப்போ தான் ஃபுல் ரிவீல் பண்ணுறாங்க. அண்ட் அது நம்ம 11 இஸ் பேக் அப்படின்ற மாதிரி காட்டி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வேலை தாங்க இந்த வீடியோலாம் சொல்ல வந்தது. அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் எல்லாம் கவுண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய். Bring him from the yard.